முன்னிலை புலவர்க்கும் தொல்லியல் ஆய்வாளருக்கும் பாவீச்சு பாவலருக்கும் வீட்டிலிருக்கும் பேச்சாளர் எழுத்தாளர் பெருமக்களுக்கும் வரவேற்ற தோழருக்கும் நூல் அறிவுகள் தோழருக்கும் வரவிருக்கும் கருத்து உரைஞருக்கும் எழுச்சி இசை பாடகர்களுக்கும் நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்த பாவலருக்கும் வருகையிலிருந்து சிறப்பித்திருக்கிற ஆவலருக்கும் பாவாணர் 124ஆம் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடிக் கொண்டிருக்கிற தமிழ் கலை இலக்கிய பேரவைக்கும் நன்றியோடு நல் வணக்கம். இனி தலைப்புக்குள் செல்வோம். பேரு தமிழ் தமிழ் பாடுபுகழ் தமிழ் தம்பி மிக அழகாக கவிதை வாசித்து சென்றார். வேறு தமிழ் தமிழ் வேறெனில் அது வேறல்ல வேறுதான், வேறெனில் அது வேறல்ல வேறுதான், வேறின்றி விளைவு ஏது அது வயலோ வாழ்வு, வாழ்வெனில் அதன் முதல் மொழிதான், வாழ்வு எனில் அதன் வேறு மொழிதான், மொழி எனில் அது வரலாறும் பண்பாடும் தான், வேறெனில் அதை முதல் எனக் கொள்வோம், வேறெனில் முதல் எனக் கொள்வோம், வேறெனில் மூலம் எனக் கொள்வோம். மொழியின் வேர் தேடி புறப்பட்டால் அது காலத்தின் தொலைவு தொன்மை, மொழியின் வேர் தேடி புறப்பட்டால் அது காலத்தின் தொலைவு தொன்மை, சொல்லின் வேர் தேடி புறப்பட்டால் அது மொழியின் ஆழம் முத்தமிழின் பாலம். மொழியின் வேர் எனில் அது சங்க காலமும் அது முன்பும், சொல்லின் வேர் அது பாவாணர் காலமும் அதன் பின்பும், சொல்லின் வேர் எனில் அது பாவாணர் காலமும் வேறின்றி கிழங்கேது இலையேது மலரேது மனமேது காயேது கனியேது நிழலேது மழையேது மண்ணில் மனித வாழ்வுதான் ஏது. சங்ககாலம் காட்டும் 10 மேற்கணக்கும் கீழ்கணக்கும் வேறு கமழும் தமிழ் இலக்கியங்கள். அந்த 8 தொகை 10 துப்பாட்டை பற்றி சொல்லல, தம்பி அழகா சொல்லிட்ட. தமிழின் தொன்மை சொல்லி சங்கம் முரசு போட்டும், தமிழரின் அகமும் புறமும் காட்டி தொல்காப்பியம் துணை புரியும். கிமு 500 முறை கிமு 200 முறை இல்லங்கள் பலகண்டு பலதானும் புலவர் பலரும் பாடப்பட்டவையாய் தொன்மை காட்டி தொலைவிடும் சங்க இலக்கியங்கள். தமிழ் இலக்கியங்கள் காலத்தே விளைந்த கனிகள், தமிழ் இலக்கியங்கள் காலத்தே விளைந்த கனிகள். கனிகளை தேடிச் செல்லுதல் இயல்பு, கனிகளை தேடிச் செல்லுதல் இயல்பு எல்லும் எளிதல்ல. வேறு தேடிச் செல்லுதலோ அறிவு, அறிவிலும் அரிதன்றோ. செயற்கரிய செய்வர் பெரியர் சொன்னவர் வள்ளுவர், செயற்கரிய செய்வர் பெரியர் சொன்னவர் வள்ளுவர். செய்தவர் தேவநேய பாவாணர், செய்தவர் தேவநேய பாவாணர். பழந்தமிழ் ஏடுகளை பதித்தவர் உவேசா, தமிழர் தொன்மையை உலகையே செய்தவர் ஆளுகள், தனி தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமா கலைஞர், இதையை செடியாய் அழைக்கச் செய்தவர் மறைமணி அடிகள், செடியை மரமாக்கி கனியச் செய்தவர் தேவநேய பாவாணர். சொல்லில் நிகரற்றவர், சொல் பிறப்பியல் அகரமுதலியை கண்டவர், சொல் பிறப்பியல் அகரமுதலியை கண்டவர். தாமே ஒரு இயக்கமாய் திகழ்ந்தவர், பல சொல்லாய்வு அறிஞர்களை தந்தவர்.